குழந்தைலாம் பிறந்து குழந்தைலாம் பிறந்து ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அவங்களுக்கு 45 வயதானது. எத்தனை வயதானது? பெரிய பணக்காரங்க, பெரிய பணக்காரங்க. ஏகப்பட்ட சொத்து இருந்தது, ஏகப்பட்ட பணம் இருந்தது, எல்லா வசதியும் இருந்தது, நிறைய கார் இருந்தது இல்லையா, நிறைய தோட்டங்கள் இருந்தது, நிறைய இருக்கு இல்லையா. ஆனாலும் அவங்களுக்கு 45 வயசுல ஒரு நோய் இருந்தது. என்ன நோய் தெரியுமா? இருதய நோய். என்ன நோயே? இருதய நோய் வந்தது. வந்த உடனே நிறைய செலவு பண்ணாங்க. நிறைய என்ன செஞ்சாங்க? செலவு பண்ணாங்க. ஆனாலும் அந்த இருதயத்துல வந்த நோயை கட்டுப்படுத்தவே முடியல. ஆனாலும் அவன் என்ன செய்யறாரு? கொஞ்சம் வாழ்ந்து கொண்டுதான் இருக்காரு. ஆனா வாழ்க்கையில ரொம்ப கஷ்டம், ரொம்ப துயரம், கண்ணீரோட வாழ்ந்து கொண்டே இருக்கிறார் இல்லையா. அப்போ நிறைய சம்பாதியம் இருந்தாலும் வாழ்க்கையில என்ன வேணும்? சமாதானம் வேணும். வாழ்க்கையில என்ன வேணும்? சமாதானம் வேணும் இல்லையா. அப்போ வாழ்க்கையில நான் ரொம்ப சோர்ந்து போயிட்டேன், எல்லாத்தையும் விட்டுட்டேன், ஆனா எனக்கு இன்னும் நோய் சுகமாகல அப்படின்னு ரொம்ப புலம்பிக்கிட்டே என்ன செய்யறாங்க? வாழ்க்கைய ஓட்டி கொண்டே இருந்தாங்க. அப்போ ஒரே ஒரு வசனம் சொல்லுது, மனுஷன் சொல்லுவாமா, உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டால் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? உலகத்துல எவ்வளவுதான் சம்பூர்ணம் இருந்தாலும் ஏசவு மட்டும் ஏசவு என்ன செய்யணும்? நம்ம தேடும் போது நம்முடைய காரியங்கள் எல்லாம் என்ன செய்யும்? தேவன் நமக்கு நடத்தி தருவார் இல்லையா. ஒரே வசனம் படிச்சலாமா? உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் லாபம் என்ன? மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? என்ன சொல்றாங்க? என்ன சொல்ல போறேன். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? எழுமின்னு சொல்லுமா? நான் ஒரு இடம் சொல்றேன், சொல்லு. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்பட்டால் அவனுக்கு லாபம் என்ன? அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் இங்க பச்சை மனுஷன் உலகம் முழுவதும் ஆகாயப்படுத்திக் கொண்டால் அவன் தன் ஜீவனை கஷ்டப்படுத்தினான், அதில் லாபம் என்ன? வெரி குட். சொல்லு. சொல்லுமா. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினான் அவன் ஜீவனுக்கு தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினான், அவனுக்கு லாபம் என்ன? சூப்பர். சொல்லலாமா? ஒருத்தா சொல்றது தெரியுதாமா? அப்படிலாம் தெரியா? மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டால் சொல்லு. மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயம்
தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? அம்மா இருக்கடுங்க இருக்கடும் பாரு அடுத்தடுத்து